வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் ஊர்சித்தி சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஈரோடு மாவட்டம் அத்தானி பெருமுகை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ சஞ்சீவராய பெருமாள் கோவிலை முழுமையாக தரிசிக்கப் போகிறோம். இயற்கை சூழலில் அமைந்துள்ள இந்த மலை கோவில் அமைதியும் ஆன்மீகமும் நிறைந்து ஒரு அரிய தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. முதலில் கோவிலின் நுழைவாயிலில் ராமாயணத்தில் இலட்சுமணரின் உயிரை காப்பாற்ற சஞ்சீவி மலையை தூக்கிச் சென்ற அனுமனின் சிலையை பார்க்கலாம். அப்படியே உள்ளே சென்றால் வேணுகோபால கிருஷ்ணர் சிலையை பார்க்கலாம். மேலும் இங்கே கொங்கண சித்தர் சிலையும் பார்க்கலாம். மேலும் இந்த கோவிலில் நாராயணசாமி மற்றும் கல்விக் கடவுள் ஹயக்ரீவருக்கு தனி சன்னிதானம் உள்ளது. அப்படியே படி வழியாக மேலே சென்றால் திருமலை ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவிலுக்கு செல்லலாம். இங்கு திருப்பதியில் பெருமாள் எப்படி காட்சியளிக்கிறாரோ அதேபோல்தான் இங்கேயும் நமக்கு பெருமாள் காட்சியளிக்கிறார். இங்கு நவகிரகங்களுக்கு தனித்தனி சன்னிதானங்கள் உள்ளது. மலைமேல் அருள்மிகு உக்கிர நரசிம்மர் கோவில் உள்ளது. பக்தன் பிரகலாதனை காப்பாற்ற மகாவிஷ்ணு எடுத்த வீர அவதாரமே நரசிம்மர். பித்ரு தோஷத்தை நீக்கி தீய சக்திகளை அழித்து பக்தர்களை காக்கும் சக்தி வாய்ந்த தெய்வமாக உக்கிர நரசிம்மர் வழிபடப்படுகிறார். இங்கு பக்தியுடன் தரிசனம் செய்தால் தைரியம், மன அமைதி மற்றும் இறை அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. கோவிலில் இருக்கும் இந்த இடம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உள்ளூர் மக்களின் நம்பிக்கையின்படி ஸ்ரீ ராமானுஜர் இந்த மலையில் வந்து தியானம் செய்ததாக கூறப்படுகிறது. அதனால் இந்த இடம் பக்தர்களுக்கு மிகுந்த ஆன்மீக முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் இந்த புனித இடத்தை தவறாமல் தரிசியுங்கள். மலை மேல் இருந்து இயற்கை அழகையும் பசுமையும் பார்க்கலாம். மலை மேல் இருந்து கீழே வரும் வழியில் பிரம்மாக்கு தனி சன்னிதானம் உள்ளது. மறக்காமல் தரிசித்து வாருங்கள். மேலும் இது போன்ற கோவில் மற்றும் ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள மிஸ்டர் ஊர்சித்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.